யாரும் அசையாதீங்க. கமான் ரவுண்ட் அப். சார் அவனை காணு சார். அவன் தப்பிச்சான் சார். மெயின் டோர் க்ளோஸ் பண்ணு. சரியான நேரத்தில் நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். யார் நீங்க?
எப்ப வந்தீங்க? எப்ப வந்தீங்க நான் கேட்டேன். இப்பதான். நீங்க எப்ப வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். பேக்கெட் வழியா? என்ன ஆச்சரியமா இருக்கா? எகிரி குதிச்சு வந்த. எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? நினைச்சத உடனே சாதிச்சிடணும். இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. ஆமா, எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? ஷாப்பிங். வர வழியில ஒரு மர்டர் பார்த்தேன். யாரு தெரியுமா கொலை பண்ணிருக்காங்க? எங்க அப்பாவை கொலை பண்ணவங்க இவங்களான்னு கேட்டு 5 பேரோட போட்டோகிராஃப்ஸ் காமிச்சிங்களே, அந்த 5 பேர்ல ஒருத்தன். உயரமா மீச இல்லாதவன். அப்புறம் சொல்லு. நீ லேட்டா வந்து ரீசன் சொன்னிய, ரொம்ப சில்லியா இருக்கு. நீங்க திருட்டுத்தனமா உள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னீங்களே, அதுவும் சில்லியா தான் இருக்கு. இப்போ தெரிஞ்சுதா? நமக்கு பெருசா தெரியறதெல்லாம் எதிராளிக்கு சில்லியா தான் தெரியும். எங்க அப்பாவோட டெத் கூட உங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சதா? நான் அதை சொல்லல, அதோட ரியாக்ஷன். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆனா சந்தேகமா இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு? உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கா? 2 பேருக்கும். உண்மை இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. ஏன்? என்னால் நிரூபிக்க முடியும். சாட்சி? நாட் நெசசரி. ரெட் ஹேண்டட் அப்படிப்பேன். அப்படிதான் மந்திரி தம்பி பிரதிபையும் பிடிச்சிங்க. என்ன ஆச்சு? இப்ப நீங்க உள்ள வந்தீங்களே, அதே வழியா தான் சட்டமும் வெளியே போயிடுச்சு. சட்டத்தை அறகுறையா கத்துக்கிட்டு எதையும் சாதிக்கலாம் நினைக்கிறியா? எதையும் இல்ல, நினைச்சதை மட்டும்தான். அதே சட்டத்தால நான் நினைக்கிறத நடத்தி காட்டுறேன். இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தேவையில்லாத விஷயம். கொலையாளிய, ஐ மீன் கொலைகாரிய கண்டிப்பா பிடிப்பேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஷேம். என்ன விஜய், தொடர்ச்சியா 2 கொலை நடந்திருக்கு. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கமா இல்ல? உயிரோட கொலைகாரனை பிடிக்க போறேன்னு சொன்னீங்க, ஒவ்வொருத்தரும் செத்துட்டு இருக்கான். நீங்க என்ன காரணத்தை சொன்னாலும் கேட்க நான் தயாரா இல்ல. This is last warning. ஒன்னு கொலையாளி, இன்னொன்னு தப்பிச்சு போன கைதி, 2 பேரையும் பிடிச்சு நீங்க டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கல, நான் உங்க மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். மைண்ட் இட். ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்தணும். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவ ஆத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்குற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாடன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில்ல வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ. நீங்க தான் தப்பிச்சு போன கைதிகள் உடனே இருந்திருக்கீங்கன்னு தகவல் வந்திருக்கு. எப்படி எப்படி உங்க மேல இடத்துல இருந்து தகவல் வந்து அதை நான் நம்ப சொல்றீங்களா? கான்ஸ்டபிள், இவங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க தப்பிக்கிட்ட கைதிங்க தான். தப்பிச்சு போனவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டீங்களா? மிஸ்டர் நாராயணன், இவங்களை யார் தப்பிக்க விட்டது? இந்த உண்மையை நீங்க சொல்லலைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்க தான் முடிவெடுக்கணும். சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். வாப்பா வா. உன் கூட்டாளிங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது அந்த ஜெயிலர், நீ, நான் 3 பேர் தான். அதுலயும் அந்த ஜெயிலர் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் அவனை லெப்ட் அண்ட் ரைட் அடிக்கிற அடியில எல்லாத்தையும் கக்கிடுவான். இந்த கொலைக்கு யாரு காரணம் கேட்டா ஒன்னையும் என்னையும் தான் மாட்டி விடுவான். உனக்கு பரவாயில்ல, ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. தேங்க்ஸ். ஆனா நான் மந்திரி, உங்களை பயன்படுத்தி நான் பண்ண ஊழல்லாம் வெளியில தெரிஞ்சது, என் பொழப்பு நாரி போயிடும். அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சட்டசபையில ஆளுங்கட்சியின் அராஜகத்தை கவனித்தீர்களான்னு கூச்சல் கூப்பாடெல்லாம் போடுவாங்க. விசாரணை கமிஷன் வரும், என்னை உள்ள தள்ளிடுவாங்க. அதனால அந்த ஜெயிலர் கோர்ட்டுக்கே போக கூடாது. அவன் உண்மையை கக்கிறதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டிடணும். ஓஹோ,
ஜெயிலர் உயிரோடு இருந்தா உங்களுக்கு ஆபத்து, நீங்க உயிரோடு இருந்தா எனக்கு ஆபத்து இல்லையா? எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறியே, உனக்கு ரொம்ப பேராசை. அதனால 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 மிஸ்டர் ராஜ், ஒரு போட்டோ கொடுத்து டிஃபரெண்ட் ஏஜ்ல ஃபீட் பண்ண சொன்னேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். போடுங்க. இந்த கம்ப்யூட்டர்ல சில படம் காட்ட போறோம். அதுல அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தது யாருன்னு சொல்ல முடியுமா? முடியும். இவளா? இல்ல. நல்லா தெரியுமா? அம்பாட்டிக்கு பாம்புலதான் சாவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சட்டத்தை நம்பிக்கோங்களா? பிரயோஜனம் கொலை பண்ணிட்டா போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுன்னு யாரோ பிரில்லியன்ட் விழிப்போட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தது. அதே சட்டத்தால நான் நினைக்கிறத நடத்தி. இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கொலையாளிய, ஐ மீன் கொலைகாரிய கண்டிப்பா பிடிப்பேன். இன்ஸ்பெக்டர், பிரபாவிட சர்ச் பண்ணுங்க. சார், டோர் லாக் ஆயிருக்கு, யாருமே இல்ல. யார் நீ? அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட போன்ல பேசினேன், ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க தேடுறீங்களே அந்த கடைசி கொலைக்காரன், அவனை பத்தி. அன்னைக்கு நான் இல்லாத சமயம் இந்த 3 பேரும் எங்கிருந்துதான் வந்தானுங்களே தெரியல. என் வீட்டுக்குள்ளார புகுந்து என் பொண்டாட்டி என் 2 தங்கச்சிங்க கைய கால கட்டி போட்டுட்டு கற்ப வச்சுட்டானுங்க. தொட்டில் என் மாமா ஒரு சத்தம் அவங்களுக்கு பிடிக்கல, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டானுங்க. மானம் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி விஷத்தை வாங்கி என் 2 தங்கச்சிங்களுக்கும் கொடுத்து அவளும் குடிச்சு செத்துட்டா. ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ 4 பணத்தை தான் பார்த்தேன். கத்தன கதர்ன. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அந்த 3 பேர் இந்த இடத்துக்கு அருவாளோட போனேன். அதே அருவாளால என் காலை வெட்டி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. இவ்வளவு நாளா போலீஸும் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு துணையா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாம் மாறிடுச்சு. இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான், அவனை நீதான் பழி வாங்கணும். என்னால முடியல. அந்த 3வது ஆள் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன். வாமா வாமா. எங்க சொல்லு, உங்க அண்ணனை கொன்னதே அவன் தான். சொல்ற சொல்ற சொல்றேன். அவன் இருக்கிற இடம் என்னடி மறுக்கிற? என்னடா இவன் கைய கால மடக்கி போட்டுட்டு கட்டின பொண்டாட்டி
கற்பழிந்த தங்கச்சிங்க பச்சை மண்ணு என் பையன்னு சொல்லிட்டு கண்கலங்கி நின்னானே இப்ப முழுசா முன்னாடி வந்து நிக்கிறானு பாக்குறியா? என் தலைவனுங்க 3 பேர் செஞ்ச கொலைக்கு நீதான் ஒரே சாட்சி. உன்னை தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி வேஷம் போட்டேன். உன் வீட்டுக்கே வந்து நான் உன்னை சாகடிச்சிருப்பேன். ஆனா போலீஸ்காரனுங்க தொந்தரவு, என்னால முடியல. உன்னை ஒவ்வொரு இடத்துலயும் ஃபாலோ பண்ண போன் பண்ண. எதுக்கு தெரியுமா? என் தலைவன் கையில உன்னை சிக்க வைக்கத்தான். ஆனா நீ ஒவ்வொரு இடத்துலயும் உன் மூளையை பயன்படுத்தி புத்திசாலித்தனமா என்கிட்ட தப்பிச்சிட்ட. உன்னை எப்படி இங்க ஏமாத்தி கூட்டி வருதுன்னு யோசிச்சேன். கற்பனையா ஒரு சோக கதையை அவுத்து விட்டேன். பொட்டச்சு பொல பொலன்னு உருகிட்ட. என்ன இருந்தாலும் நீயும் ஒரு பொம்பளை தானே. இனிமே நீ நொண்டி வேஷம் போட தேவையில்லை. இப்பவாறு தெரிஞ்சுக்க நான் யாருன்னு. சபாஷ், நீ பொம்பளைதான். நம்ம பசங்க சரியில்லை. உங்க அப்பனை தீத்தனிக்கு உன்னையும் தீர்த்திருக்கணும். சபாஷ், வாங்க வாங்க, சாப்பிடுங்க. சாம்பார சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மத்திய சிறைச்சாலையில் தப்பிச் சென்று தலைமைச் சிறை அதிகாரி ஜெகநாதனை கொலை செய்தவர்களில் சந்தேகத்துக்குரியவன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டான். மேலும் மந்திரி சிவலிங்கத்தின் கொலைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருப்பதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இன்று நிருபரிடம் தெரிவித்தார். I, having been enrolled as a member of the Bar Council, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. ஹலோ சார், கோர்ட் அவனை நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. வாட்? ஜெயிலிருந்து தப்பிச்ச குற்றத்துக்கு மட்டும்
3 மாசம் தண்டனை காலம்னு சொல்லிடுச்சு சார். கமிஷனர், ஜெயிலர் எல்லாரும் அவனுக்கு சாதமாவே சாட்சி சொல்லிட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சது வீணாயிடுச்சு. கொலைகாரனுக்கும் சமூக விரோதிக்கும் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும் எதிர்பார்த்தேன். ஏமாத்துட்டேன். This is my resignation. பால்பரம் வச்சிருக்கீங்களா? இருக்க என்னங்க? வர சார்.